கவுனி அரிசி பணியாரம் செய்யலாமா? கவுனி அரிசி பணியாரத்துக்கு ஒரு டம்ளர் கவுனி அரிசி எடுத்து ஊற வச்சிடணும். ஓவர் நைட் ஊற வைக்கலாம், இல்லை 6 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். அதை அப்படியே அரைச்சி உப்பு போட்டு ஒரு 6 ஹவர்ஸ் புளிக்க வச்சா போதும். 6 ஹவர்ஸ் கழித்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கவுனி அரிசி எப்போவுமே கொஞ்சம் கெட்டியாகும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போது அந்த கார பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன். அது கூட பச்சை மிளகாய் 1 கீரி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு அதை மாவில் ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காயையும் வதக்கி சேர்க்குறவங்க சேர்க்கலாம். நான் தேங்காயை அப்படியே சேர்க்க போகிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், தேங்காய் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கவுனி அரிசியை தவிர வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமல் அரைச்சி உடனே பணியாரம் ஊற்றிடலாம். இப்போது நம்ம பணியார சட்டியில் பணியாரம் ஊற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நல்லாவே பணியாரம் வரும். கவுனி அரிசிக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. கவுனி அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் எடுக்கும். இது நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு நம்ம சீக்கிரமாக அவசரப்பட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இது நல்லா வெந்திருக்காது. உள்ளே நல்லா டீப்பாக வேகணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே தான் ஆகும். நீங்கள் நல்லா வெயிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாகவே இந்த பணியாரம் இருக்கும். கிட்ஸ்க்கே பிடிக்கும். கொஞ்சம் மொறுன்னு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா பணியாரம் வந்துச்சான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், பணியாரம் சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருக்கு. கவுனி அரிசியிலேயே எப்படி ஸ்வீட் பணியாரம் செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த கார பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.